அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? நாகர்கோவில் போகலான்னு சொல்லி கிளம்பணும். அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இருந்தாலும் என்ன செய்ய, போக வேண்டிய விஷயத்துக்கு போய் தானே ஆகணும். ஏகப்பட்ட வெயில். மணி 2:30 மணி ஆச்சு. இந்த வெயிலோடு தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம். முதல்ல ஒரு செருப்பு கடைக்கு தான் போகணும். செருப்பு கடைக்குனா சும்மா என் வீட்டுக்கார் ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 செருப்பு தொலைச்சிக்கிட்டு வருவாங்க. ஒரு நிலை மறந்து போடுவாங்க, இல்லைனா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. இதே தான் நடந்துகிட்டே இருக்கும். எங்களுக்குமே அப்படி தான் அடிக்கடி செருப்பு தொலைக்கிறது தான் வேலை. செருப்பு கடைக்கெலாம் மாதத்தில் ஒரு 4 நாளாவது வராமல் இருக்க மாட்டோம். சரி, ஒரு சின்ன குழந்தைக்கு துணி எடுக்கணும், அப்படியே துணி கடைக்கு போகலான்னு நாகர்கோவிலுக்கு நம்ம ஸ்ரீலட்சுமி துணி கடைக்கு தான் வந்தோம். துணி சீக்கிரமே எடுத்துகிட்டு கீழே வரும்போது ஆஃபர் சாரி போட்டிருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு எதை எடுத்தாலுமே 395 ரூபான்னு தான் போட்டிருந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஏதாவது நல்லா இருந்தால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். உனக்கு சேலை எடுக்கக்கூடிய துணி எடுக்கக்கூடியது உனக்கு எங்கே போனாலும் குறையாது, அது பழைய சாரி மாதிரி இருக்குது, அதை போட்டு பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி, கொஞ்ச நேரம் சும்மாயாவது பார்ப்போம், பில்லு போடுறது வரைக்குமா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேலை பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தனே தவிர கடைசி வரைக்கும் நான் ஒன்றுமே வாங்கலை. ஒரு மணி பார்த்துட்டே இருக்கும்போது மணியை பார்த்திங்கன்னா மணி 4 மணி ஆகிடுச்சு. நேராயிட்டு பிள்ளைங்களை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து படப்படன்னு கிளம்பி பிள்ளைங்களை கூப்பிடறதுக்காண்டி வந்தோம். ஒருத்தி வந்துட்டா, இன்னொருத்திக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நம்ம இனி எங்கேயாவது போகலாம், சரி டீ குடிக்கலாம், இல்லை கரும்பு ஜூஸ் குடிக்கலாம், அடிக்கிற வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் தானே கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கன்னு கிளம்பிட்டோம். அப்படியே கோணம் வழியாக கோணத்தில் இருக்கக்கூடிய கரும்பு ஜூஸ் கடையில் தான் நிற்கிறோம். அங்கே 4 பேரும் கரும்பு ஜூஸ் குடித்தோம். நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா மழை, எங்கள் ஊர்லலாம் மழை இல்லை. ஆனால் நாகர்கோவிலில் நாங்கள் போகும்போது நல்லா இருட்டிட்டு மழை கொஞ்சம் பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊரில் தான் மழை இல்லை, நாகர்கோவிலில் மழை பெஞ்சுது. அப்படியே 4 பேருமே கரும்பு ஜூஸ் தான் குடித்தோம். குடிச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு பார்த்தா மணி 5:15. அடிக்கிற வெயிலுக்கு வெளியெல்லாம் இப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடாதான். இருந்தாலும் வேறு என்ன செய்ய, நம்ம தேவையான விஷயத்துக்கு போய் தானே ஆகணும். என்னமோ இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க ஏதோ வேஸ்டான மாதிரி, எனக்கு ரொம்ப கஷ்டமான மாதிரி போனது ஒரு சின்ன வேலை தான். ஆனால் இவ்வளவு நேரம் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்து.